Hallelujah, 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 Ralamashere Babra Lariatanara, hallelujah. Thank you, Lord Jesus, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, நீர் நல்லவர், நீர் நல்லவர். கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர். உமக்கு நன்றி, 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 நன்றி. Hallelujah, 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 hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. நாமம் வாழ்க ராஜா, நாமம் மகிமைப்படுவதாக, நாமம் மகிமைப்படுவதாக, நாமம் மகிமைப்படுவதாக, நாமம் மகிமைப்படுவதாக. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கலாமா? ஆவியானவருடைய ஆளுகை நம் மத்தியில் நிறைவாய் தங்கும்படியாய். Thank you, Jesus. Hallelujah. 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 கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க ராஜா. ஆஹா, ஹalleluya. ஆஹா, ஹalleluya. ஆஹா, Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மனதார துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் உயர்ந்த தேவனப்பா, உம்மேல் நோக்கமாயிருக்கிறோம், வாஞ்சையாயிருக்கிறோம். எங்கள் தாகம் தீர்க்கும் ஜீவ நதியே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். போற்றப்படத்தக்கவர் நீர் ஆண்டவரே, புகழப்படத்தக்கவர் நீர் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் நீர் ஆண்டவரே. உம்மை மனதார உயர்த்துகிறோம், மனதார போற்றுகிறோம், மனதார மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே. நீர் உன்னதமான கர்த்தர், எங்கள் ராஜாவே, எங்கள் தேவனே, எங்கள் இரட்சகரே, எங்கள் பலனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மறைவிடமே, எங்கள் புகலிடமே, எங்கள் கேடகமே, எங்கள் மகிமையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்,
உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Holy Spirit. Hallelujah, 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 amen, hallelujah, hallelujah. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏகினேன். தேவனே தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நீலம் போல உமக்காகிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் உம் பிரசனம் ஓடி வருகின்றேன். உம் பிரசனம் ஓடி வருகிறேன் ஆண்டவரே, ஓடி வருகிறேன், வருகின்றேன். உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். உம் வல்லமை உலகை மறக்கிறேன், மறக்கின்றேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல உமக்காய் ஏங்கினேன். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. ஜீவனை உம் கிருபை எனக்கு உதடுகளாலே துதிக்கின்றே, உலகை மறக்கின்றே. பாடுவோம், துதிக்கின்றே. ಶರಬಲ ಮಧುಡರ ಅಂಜನರೇ. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நீலம் போல உமக்காய் ஏங்கினேன். படுக்கையிலே உம்மை நினைக்கிறேன், படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன். ராஜாமத்தில் தியானிக்கிறேன். ராஜாமத்தில் தியானிக்கிறேன். ஆமென், தியானிக்கின்றேன். உம் சிறகுகளின்
நிழல் தனிலே உலகை மறக்கின்றேன். சிறகுகளே ஓரல மதுரோலம் அமரேஷனலரா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் தேவனே தேவனே என் தேவா உம்மை நோக்கினே. தண்ணீர் இல்லாத நிலம் போல தண்ணீர் இல்லா உமக்கா ஏங்கினேன் சொல்லுங்க. உமக்கா ஏங்கினேன். எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை எனது பற்றி கொண்டதே. ஆமென். எனது glory. வலக்கரமோ என்னை நாளும் வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. நன்றியப்பா. என்னை நாளும் தாங்கி கொண்ட உம்முடைய கரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். தேவனே என் தேவா உம்மை தண்ணீர் இல்லாத நிலம் போல உமக்காக ஏங்கினேன் ஆண்டவரே, உமக்காக ஏங்குகிறேன் அப்பா. ஒரு அலமஜனே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வாழ்நாள் எல்லாம் உம் நாமம் வாழ்த்தி. ஆமென். வாழ்நாள் எல்லாம் உம் நாமம். Glory Jesus. சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். சுவையான உணவை உண்பது போல். ஆமென் ராஜா. நன்றி அப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனே என் தேவா உம்மைதான் நோக்கினே. தண்ணீர் இல்லாத நிலம் போல தாகமாய் ஏங்குறேன் அப்பா. ஆமென். தாகமாய் ஏங்கினே. தேவனே தேவனே உம்மை நோக்கினே. தண்ணீர் இல்லா நிலம் போல உமக்காக ஆமென். உமக்காய் அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லு. ஜீவனை பார்க்கிலும் கிருபை, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. ஜீவனை பார்க்கிலும் எனக்கு போதுமப்பா. உதடுகளாலே துதிக்கிறேன், உதடுகளா ಶರಮಲ ಮಧುಡರ ಮಕರವ ಅಂತನಲರೇ Jesus, Jesus, oh
தேவனே தேவனே என் தேவா உம்மை நோக்கினே தண்ணீரில்லா நீலம் போல உமக்காகவே தேவன் உமக்காக ஏங்குகிறேன். உமக்காக என் உள்ளம் ஏங்குகிறது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஷரபகமம்ரோலே மம்ராதனலரா. ஆமென். ஹalleluya. ரெண்டு கரங்களை அப்படியே விரித்து உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுவோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். எங்கள் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், வாழ்வே வழியே. சத்தமா சத்தமா ஓரல மகரோ சந்தனரே உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ இருதயத்துல இருந்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எங்கள் வாழ்வே வாழ்வே. எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் இயேசுவே, எங்கள் எல்லாம் மாணவரே. ஷரபகமம்ராதனலரே வாழ்வே வழியே. ஜீசஸ் க்ளோரி லமதுனரா. கரங்களை அசைத்து ஹalleluya சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஆமென். ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் இயேசு நல்லவர். ஆமென். ஹalleluya. Thank you Lord. Thank you Father. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய மிகுந்த கிருபையினாலே உங்க சமூகத்தில் மீண்டும் எங்களை கூடி வர செய்தீரே, ஸ்தோத்திரம். இந்த சாட்டர்டே வர்ஷிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. பாட துதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டியவர்களையும் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, அடியாரை கர்த்தர் கிருபையாய் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிறவர்களும் இருக்கிற இடங்கள் நம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். நம்முடைய வல்ல நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். வல்லமை உள்ள கரங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று 63வது சங்கீதம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். 63வது சங்கீதம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். Thank you Lord Jesus. சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மையில் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும்.
என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே வர்ஷிப் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வனாந்திரத்திலிருந்து தாவீது சொல்லுகிறார், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு துதிக்கும் போது சந்தோஷத்தோடு துதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சிலர் பத்தி சொல்லுவாங்கல்ல, இந்த ஆளை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு 1000 நாக்கும்பாங்க. சும்மா 1000 நாக்கு ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் பேசிட்டே இருப்பாங்க. சிலரை குறித்து சிலர் பேசும்போது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் பிளேயரை வச்சு அந்த பிளேயரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த தலைவரை குறித்து பேசிகிட்டு இருப்பாங்க. சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு சில நட்சத்திரங்களை வச்சுருப்பாங்க, அவங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமென். மனதை கவர்ந்தவர்களை குறித்து பேசும்போது அந்த முகம் காட்டி கொடுக்கும். இந்த ஆளை பற்றி பேசினா சிலருக்கு சபையை குறித்து பேசுறது அவ்வளோ சந்தோஷம், ஊழியர்களை குறித்து பேசுறது அவ்வளோ சந்தோஷம். ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து பேசுறது? ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஆண்டவரை பற்றி பேசினாலே என் உள்ளம், தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் நல் விசேஷத்தால் நிறைந்திருக்கிறது. என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆமென். என் இருதயம் தாவீது இவ்வளவு சங்கீதம் பாடுறதுக்கு காரணம் என்னவென்றால் இருதயத்தை நல் விசேஷங்கள் கர்த்தர் செய்தது. அதனாலதான் நிறைய இடத்துல கர்த்தர் நல்லவரும்பார், அவர் கிருபை என்று. எவ்வளோ பிரச்சனையை சந்திச்ச மனுஷன், ஆனா இருதயத்துல எதை மட்டும் வச்சிருக்கிறார் தெரியுமா? நல் விசேஷங்கள், நல்ல காரியங்கள். கர்த்தர் எனக்கு இந்த பிரச்சனையில மனிதன் என்ன செய்தான் என்று பார்ப்பதை விட கர்த்தர் எனக்கு எப்படி இருந்தார். அதனாலதான் சங்கீதத்தில் எழுதுறார், ஆபத்தில் அனுகூலமான துணை, அனுகூலமான துணை. அது எழுதுறார். என் ஆபத்தில் இவன் எனக்கு இப்படி பண்ணான்னு எழுதல, ஆபத்தில் கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையானவர், அடைக்கலமானவர். சத்ரு நெருக்குகிறான் என்று சொல்லும் போது தாவீது சொல்ல, நான் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அப்படிங்கிறார் 57. அவர் எல்லாத்தையும் செய்து முடிக்க போறார். ஆமென். பிரச்சனை மாறும்போது தான் நமக்கு இந்த நம்பிக்கையே வருது. தாவீதுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்பிக்கை வருது. ஆமென். அந்த ரகசியம் தான் என்னன்னு தெரியல. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, என்ன ஒரு நம்பிக்கை. ஆமென். இருதய நல் விசேஷத்தால் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். அப்படி கொஞ்சம் சிரிச்சுட்டே இந்த பாட்டை பாடலாம். ஆனந்த களிப்புள்ள உதடு, அப்படி இல்லை, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா. சந்தோஷமா கையை தட்டி பாடி ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். பாடுங்க. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு. ஆமென். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள. ஆமென்.
ஹalleluya. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, சத்தமா சொல்லுவோம். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த ஆவே ஜீசஸ், ஆனந்த களிப்புள்ள. எல்லாரும் சொல்லி அறிக்கை செய்வோம். தேவானே நீரன் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். ஆர்வத்தோடு வந்திருக்கிறப்பா. ஆமென். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆமென். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த glory ಶಲಮಕಮರೋಧನಲರೆ ರೀಠಲರ ಚುರೋಲರಿಯಚನರೆ. நீர்தானே என் துணையானி, நீர்தானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் உறுதியாய் பற்றிக்கொண்டே வலக்கரம் தாங்குதையா. ஜீசஸ், வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, அறுசுவை உணவு அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த போற்றி புகழ்கின்றேன். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். தேவனே தேவனே நீரன் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். ஆமென். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன். ஆமென். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த ஏரபம்ரோஷந்தனலரே கதனரா. ஆமென். ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு. ஆமென். Jesus, glory தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த போற்றி புகழ்கின்றேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya.
முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Father. Hallelujah. ஆமென். கண்மலையானவர் அவர். Hallelujah. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அது சொல்லி முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பாராட்டுகிற கிருபை. ஆமென். துன்பம் சூழ்ந்த வேளையிலும் ஆமென் இன்பமாய் வந்தவர் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கன்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணியே நன்றி சொல். கண்மணி போல் அனுதினமும் என்னை நடத்தும் நல்ல வார்த்தைகள் தந்தே. வாழ்வின் பாதை இதுவே என்று கரம் பிடித்தே. கண்மலை கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணியே. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கண்மலையே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஒவ்வொரு சூழ்நிலையில எப்படி வரணுமோ அப்படி வருவார். பலவீன நேரத்தில் பரிகாரியானவரே, எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே, உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, உந்தன் மாறாத அன்புக்கு ஈடாய் வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே நீ நினைச்ச மாதிரி நன்றி சொல்லாதது கோச்சிக்காதீங்க, ஏன்னா எனக்கு சரியான வார்த்தை வாயில வரமாட்டேங்குது. ஏன்னா நீங்க செய்தது பெருசு, நான் சொல்லி அதை சின்னதாக்கிடக்கூடாது. ஆமே, பல நேரத்தில் நம்ம சொல்லி என்னதாக்கிறோம், சின்னதாக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாது, அதை சொல்லி முடியாது. ஹல்லேலூயா. நம்ம மலையாளத்தில் ஒரு பாட்டு பாடுவோம்ல, எண்ணியால் எண்ணியால் தீராத்த நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராத்தவன் கிருபைகள். அவன் அது தீராது, தீராது. கர்த்தர் நல்லவர். எப்பவுமே நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். நம்ம அதிகமா நினைக்கிறது கர்த்தர் செய்தது அதுதான் இருக்கணும். ஹல்லேலூயா. மற்றதுக்கு அப்புறம் நேரம் இருக்காது. ஹல்லேலூயா. மற்றவைகளுக்கு நேரம் இருக்காது. கர்த்தர் நல்லவர். இந்த பாடலை நன்றியோடு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை. கண்மலையே கர்த்தாவே, நீ செய்த நன்மைகள். கண்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணியே கண்மணி போல் காப்பவரே, அனுதினமும் என்னை நடத்தும் நல்ல வார்த்தைகள் தந்தே. வாழ்வின் பாதை இதுவே என்றே கரம் பிடித்தே நடத்தினே. கண்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போல் காப்பவரே, கண்மலையே. பலவீன நேரத்திலும் பரிகாரியா
எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே. பாடுங்க. பலவீன ஆமென். எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே. உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவர் நீரே. உந்தன் மாறாத அன்பு கீடாய் வேறொன்றோ கண்மலே கண்மாலே. அப்பா அதை எண்ணியே நன்றி சொல்வே. கண்மணி போல் காப்பவரே கண்மாலையே. துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் இன்பமாக glory Jesus. தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலோ உம்மை துதிக்க செய்தவரே கிருபை. துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் தொல்லை கஷ்டங்கள் உம்மை துதிக்க செய்தீரேப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென். ஜீவனுள்ள காலம் முந்தன் நன்மை கிருபை தொடரும் எந்தன் வாழ்நாளெல்லாம் நாமம் பாடி மகிமை படுத்துவே. கண்மலையே கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணியே. கண்மணி போல காப்பவரே அனுதினமோ மனுதினமும் ஓரலமம் ராசெத்தனலரே. நன்றியப்பா 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 நன்றியப்பா. ரலபா சத்தனலரே ரிமம்ரா கலரா சத்தனரே. கண்மலையே கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளாயிரம் அதைய ஓரலமம்ரா தனலரா சேரிமம்ரா ரிகலரியா தனரே. கண்மலையே ஹல்லேலூயா. துன்பம் சூழ்ந்த வேளையிலே இன்பமாக வந்தவர் வந்திருக்கிறாரா? ஆமென் ஹல்லேலூயா. துன்பம் சூழ்ந்த வேளையிலே இன்பமாக வந்தவர், தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலையும் துதிக்க வைத்தவர். 2011 தெரியல, ஒரு டிசம்பர் எண்டு நைட்டு ஒரு மணியா 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கத்திருந்த பாட்டை கொடுக்கும்போது அதெல்லாம் காத்திருக்கிற காலங்கள். ஆமென். ஊழியத்துக்கு 2007 கடைசியில் ஆண்டவர் அர்ப்பணிக்க வைத்து 8 வருஷம் ஆண்டவர் அப்படியே காத்திருக்க வைத்தார். அவன் சோர்ந்து போகும்போதெல்லாம் பாட்டை கொடுத்து பாட வச்சுட்டே இருப்பான். அப்படி தேவன் கொடுத்த ஒரு பாடல் இது. நியூ இயர் சர்வீஸில் நாங்கள் ஃபேமிலியாக ஆண்டவர் பாட வைத்தார். ஆமென். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஹல்லேலூயா. நான் செஞ்சதை பாரு ஆண்டவரே, இந்த வருஷம் முடிய போகுது, அடுத்த வருஷம் நான் காத்துருக்கணுமா? 2008 முடிஞ்சு, 9 முடிஞ்சு, 10 முடிஞ்சு, 11 முடிஞ்சு. ஆமென். ஆண்டவர் அப்போ நினச்சி பாதி தான் ஆச்சு. ஆமென். 86 75 கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வாக்கு கொடுக்கும்போது 86 திரும்ப ஆபிரகாம் கேட்பார், அடியனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் நினைச்சிருப்பார் பாதி தான் ஆச்சு, இன்னும் 13 வருஷம் நீ வெயிட் பண்ணணும். சில நேரத்தில் நம்ம பாதியிலேயே சோர்ந்து போயிடும். ஆமென். அந்த நேரத்தில் துதிச்சு பாருங்க. கண்மலையே கர்த்தாவே நீர் செய்த
செய்த அதை ஓரா பாபா ஷாக்கலா பாபா. Thank you Holy Spirit. மணிமோல் காப்பு அனுதினமும் என்னை நடத்தும் நல்ல வார்த்தைகள். பிரியமானவர்களே, ஆகாரம் இல்லாம பட்டினியா இருக்க கூட பிரச்சனை இல்லை, வார்த்தை இல்லாம பட்டினி ஆயிராதீங்க, வாழவே முடியாது. அல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. வார்த்தை இல்லாத பஞ்ச வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி போயிடணும். ஆமே, வாழவே முடியாது. நம்ம வார்த்தையினால வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அதை நான் எப்படி நம்ப? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உளையான சேற்றிலிருந்து ஒரு நான் தூக்கி இருக்கிறேன், நீ வாழணுங்கிறதுக்காக. பாவ சேற்றிலிருந்து நாம் தேவனால் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். தேவனால் தூக்கி எடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உயரமான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் சங்கீதம் 18 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். தாவீது இப்படி சொல்லுகிறார் சங்கீதம் 18. ஆமென். அதனுடைய 33 அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய நான் எனக்கென்று தேவன் சில ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அப்ப நிறுத்துறதுக்கு இங்கே சொல்றார் என் காலை மான்களுடைய. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த காரியம் என்ன? 40 சொல்ற என்னை அவர் தூக்கி எடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. உயரமான ஸ்தானங்களை செட் பண்ணி வச்சுட்டு தாழ்வில் கிடந்தவனை நினைக்கிறார். என் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. நீங்க உங்களுக்கு ஸ்தானத்தை செட் பண்ணாதீங்க. செட் பண்ணா அதுல இருக்கிற இன்னொரு ஆள் மேல நமக்கு என்ன வரும்? என்ன ஆமா அது பொறாம வரும். நம்ம பிரச்சனையை நாம நிறைய செட் பண்ணி வைக்கிறோம். நான் எப்படியாவது இதை அடையணும், எப்படியா. அப்ப அந்த ஸ்தானத்துல வேற யாராவது இருந்தா நமக்கு ஒரு மாதிரி வரும். தாவீதுக்கு யார் மேலே பொறாம கிடையாது. ஏன்னா இது செட் பண்ணி வச்சது கர்த்தர். ஆமே. அதாவது ஒரு காலத்துல ஆமே ட்ரீம்ல கூட கனவுல கூட காண முடியாத காரியங்கள் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது என்றால், ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? தாழ்வில். கர்த்தர் தூக்கி எடுத்து பலப்படுத்தி, அதான் என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி ஆமே. அப்போ அதுக்கு ட்ரெயின் பண்றார், உருவாக்கி. 34 சொல்லப்பட்டிருக்கிறது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு. ஆமே. இதே தாவீது தானே சவுல் ஆயுதங்களை கொடுக்கும் போது தூக்கிட்டு போக முடியல. இப்போ வெண்கல வில்லும் என் புயங்களால் ராஜாவை இந்த வில்ல வளைக்க முடியல. இதா இது ஒரு நாள் இல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதான் காத்திருக்கிற காலம். அவர் பழக்க வைக்கிறார். இப்போ நேரம் இங்க பிடி ஓகே, டெய்லி இப்படி பிடிச்சு பழகு. மியூசிக் படிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பயங்கர ட்ரீம்ல போவாங்க, இவங்கள மாதிரி வாசிக்கணும், அவங்கள மாதிரி வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பிளாக் நோட்ஸ் படிக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா நோட்டை விரிச்சு வச்சுட்டு ஒரே ஒரு கீயை தட்டு சும்மா டங் டங் இப்படிதான் சொல்லிடுவாங்க. இப்போ வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மனசுல என்ன ஓடும்? அப்படி சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா கிரியேட் பண்ணணும் டன் 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 அப்படின்னு. ஆனால் நேராக அங்கே கிளாஸில் போய் உக்காந்துதான் டன் 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 இப்படி ஒரு வாரம் ஓட்டிடுவாங்க. சிலர் வருஷம் ஃபுல்லாக ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, நம்ம சர்ச்சில் உள்ள தம்பி தான், கிட்டார் படிக்க போனாப்புல. அப்போ கொஞ்சம் இப்படி சொல்லி கொடுத்துட்டு மகிழ்வோம் பாட்டு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்த வாரம் போகிறாப்புல, அடுத்த வாரம் அதே பாட்டு. அதுக்கு அடுத்த வாரம் போகிறாங்க, அடுத்த வாரம் அதே பாட்டு. அப்போ சார் இதுதானே சார் போன வாரம் சொல்லி தந்தேன் 1 hour. அதுக்கு 3 சரணம் உண்டாம். அதனால 3 தடவை நீ 3 ஸ்டான்ஸா இருக்கு அந்த பாட்டுக்கு.
அப்படி ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. இந்த டங் 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 அடிச்ச உடனேயே போட்டுட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. நானும் அப்படி போட்டுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு வயலின் படிக்கணும்னு ஆசை. ஒருத்தர்கிட்ட போனேன். நம்ம பார்த்த வயலின்லாம் வேற. டான் மூன் வீடியோவில் வயலின் எடுத்தவர் அப்படி வாசி அப்படி அதை பார்த்தோன்னே எனக்கு வயலின் படிக்கணும். நேராக போயாச்சு. கழுத்துக்குள்ளே இப்படி சொறி இப்படி விட்டுருந்தேன். நான் இப்படி பார்க்கலையே. இல்லை, இப்படி தான் பிடிக்கணும், இதுதான் ரூல்ஸ். அடுத்த நாள் எனக்கு கழுத்தை திருப்ப முடியல. அவ்வளோதான், வயலிடும் போச்சு. பழக்கு வைக்கும் போது வலிக்கும். ஆனால் எதுக்கு இதெல்லாம் பழக்க வைக்கிறார்? என்னுடைய உயர்தலங்களிலே. தாவீதே, உங்க வீட்டில் இருக்கிறவங்க நான் மேய்ப்பனா தான் பார்க்குறாங்க. நான் உன்னை ராஜாவா பார்த்துட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. யாருண்டு உமக்கு நிகராய், உமை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஆமே. நீர் ஒருவர். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, தாவீது சொன்னது பாத்தீங்களா? ஆமா, எது எது கடினமா இருந்துச்சோ அது என் புயங்களாலே வளையும்படி. உங்க கையை அப்படி பாருங்க. ஆமா, இந்த கையை வச்சுதான் செய்ய போறேன். நல்ல கைகளை தட்டி இந்த கையை கொண்டு ஆமே இதை செய்ய வைக்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. செய்ய வைப்பா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சில கீபோர்டு வாசிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வருவா. நானும் வாசிக்கிறதுல வாசிப்பா வராது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என் கையை வச்சு அவ கையை பிடிச்சி அந்தந்த நோட்டில் வைப்பேன். வைக்கும்போது சவுண்டிங் கரெக்டாக இருக்கும். அழகான கண்கள் அப்படியே கேட்கும்போது வாசித்த மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன, நான் அவள் கை மேலே என் கையை பிடிச்சி என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்க வைக்கிறேன். அப்போ அவருடைய கை அப்படியே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்களை மேன்மையான சந்ததியா மனசுல செட் பண்ணி வச்சுட்டார் அவர். தாவீது, அதான் தாவீது, நீர் என்னை மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். அங்க பார்த்தா தாவீது எங்க கிடக்கிறாரு? ஹல்லேலூயா. பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகாது, தூக்கு தூக்கு. சில இடத்துல சில ஸ்தானத்துல இருந்து கத்த தூக்குறார். என்ன ஆண்டவர், இருந்த வேலையும் போச்சு. இல்ல, என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலத்துல. ஓ, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல கரங்களை தட்டி அவரை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. glory. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஜீசஸ். யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. எல்லாரும் பாடுங்க. உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே. நீர் ஒருவரே. glory. யாருண்டு 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 உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. ஆமென். ஷலமப்ரா கமப்ரா. glory. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. சொல்லுவோம். போற்றப்படத்தக்கவர் நீரே. ஆமென். போற்றப்படத்தக்கவர் நீரே.
பரிசுத்த நாமம் உள்ளவரே. Glory. ஆமென். பரிசுத்த நாமம் உள்ளவரே. யாருண்டு யாருண்டு ஓரபம் ராஷா கலபம் ராஜனரா யாரும் இல்லையப்பா. ஆமென். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே மகிமையால் நிறைந்தவர், மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. ஆமென். யாருண்டு யாருண்டு உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சத்தமை சாத்தானை தோற்கடித்தவர், சாத்தானை தோற்கடித்தவர். சேமம்ராலரே. ஆமென். சாத்தானை தோற்கடித்தவரே. யாருண்டு யாருண்டு உம்மை போல யாரும் இல்லை. ஆமென். யாருண்டு உமக்கு நிகரா. சேகமம்ரலந்தனரே. நீர் ஒருவரே உன்னத, ஓஹோ ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் நீரே, சேனைகளின். ஆமென். செயல்களில் வல்லவர். Glory. ஆமென். சத்தமா சொல்லு சபை. சாத்தானை தோற்கடித்தவர், சாத்தானை தோற்கடித்தவரே. ஆமென். சேகமரலந்தனரே. ஒவ்வொரு வீட்டிலும் ஜெயத்தின் கம்பீர சத்தம் கேட்பதாக. சேனைகளின் கர்த்தரும் நீரே, சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சேனைகளின் கர்த்தரும். ஆமென். சாத்தானை தோற்கடித்தவர், சாத்தானை தோற்கடித்தவர். ஆமென். சாவை வென்ற தேவனே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே. ஆமென். 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 ஓரபம்ரா சேலமம்ரே. யாருண்டு ஒரே உம்மை போல். சொல்லுங்க. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உன்னத. இயேசு ஒருவரே பரிசுத்தர், இயேசு ஒருவரே ஆராதனைக்குரியவர். Glory lamamre selere rimamra tanalara shadalare rimamra selere. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Father. Hallelujah. Hallelujah. Oh, நீர் ஒருவரே,
நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், ஆராதிக்க சிறந்தவர், ஆராதனை நாயகர், ஆராதனை தேவர், நீர் ஒருவரே. You alone worthy to be praised. Shereleramamro glory lamamre satarare. Hallelujah. சாத்தானை தோற்கடித்தவர் அவர், சாவை வென்றவர், மகிமையாய் வெற்றி சிறந்தவருக்கு மகிமையை செலுத்து சபையே, மகிமையை செலுத்துங்கள், வல்லமையை செலுத்துங்கள் கர்த்தருக்கு, கர்த்தருக்கு. ஆமென். Glory, 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 glory. Sharabala badudara, shalabara bala badadara, sherababa laradadara, shandarala bakaraba. Oh, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரிகம். Glory, 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 glory. Jesus, 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 Jesus. ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு. Thank you Lord, thank you Lord. பழக்குவிக்கிற தேவன், தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறார். ஜீசஸ், ஜீசஸ். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம், ஓ வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டிப்பான நன்மை தந்து நிரப்புகிறவர் நம்ம மத்தியிலே, நம்ம மத்தியிலே. ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். ஷலபதடரபகரபா சந்தரலபகரபா ரிமரோ செலரே ரீதடரலரியாந்தனரே. Hallelujah, hallelujah. Glory, 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 glory. சகல அதிகாரங்களை, துரைத்தனங்களை, ஓ சிலுவையிலே வென்றெடுத்தவரே, 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 எங்களுக்கு எதிரான கையெழுத்தை குலைத்து போட்டவரே, இரத்தத்தால் எங்களை மீட்டெடுத்தவரே, சத்துருவின் பிடியிலிருந்து, பாதாள பிடியிலிருந்து எங்களை மீட்டெடுத்தவரே. ரட்சிப்பின் மகிமை உம்முடையது, கனம் உம்முடையது, துதி உம்முடையது. Amen, amen. Hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை மனதார துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது, உம்முடைய காருண்யம் எத்தனை பெரியதான அதிசயமானவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர், glory பரிசுத்தர். ஆமென். சேராபீன்கள் தங்களை மறைத்து இந்த வார்த்தையை சொன்னார்களாம். நமக்கு ஒரு சில நிமிடங்கள் நம்ம எல்லாத்தையும் மறந்து, ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு கடினமான நிலையிலேருந்து வந்திருப்பீங்க. இந்த கொஞ்ச நேரம் நீங்க எல்லாத்தையும் மறந்து, எல்லாத்தையும் மறந்து, அல்லது ஒரு பெரிய சவால் உங்களுக்கு முன்னாக இருக்கலாம், எல்லாத்தையும் மாற்றி வைத்து விட்டு நம்மை கம்ப்ளீட்டா மறந்து இந்த நினைவோடு அவரை கொஞ்ச நேரம் இந்த பாடலை பாடி உயர்த்த போகிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஓ சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே.
ரெண்டு கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். Glory. ஆமென். சேனைகளின் ஹல்லேலூயா. ஆமென். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய, சேனைகளின் ராஜாவை என் கண்கள் காணட்டும். ராஜாவை என் கண்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய், சேனைகள் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. ஆமென். ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய். ஆமென். அகிலத்தை வார்த்தையால், அகிலத்தை வார்த்தையால் இயேசுவே, இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் பரிசுத்தரே. ஆமென். ஆதியும் அந்தமுமானவர், ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் மேகாவுமானவர் இவர். ஆமென். ஆமென். இருந்தவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜா. எல்லாரும் சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்தி பாடுவோம். சேனைகளின் ஆமென். பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆமென். நீங்க மட்டும் பாடுங்க. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் ஆமென். பரிசுத்தரே, glory. கரங்களை அசைத்து ஹalleluya. Amen. Amen. Glory.
லரே. அல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். உபாகமம்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தொழுது கொள்ளும் போது அவர் சமீபமாய் பெற்றிருக்கிறோமா, அவரை சமீபமாய் பெற்றிருக்கிறோம் தொழுது கொள்ளும் போது. ஏசாயால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. வர்ஷிப் பண்ணி கூப்பிட்டுட்டு பிரேயரை சொல்லுங்க. ஆமென். தொழுது கொள்ளும் போது அவர் என்ன வந்துட்டாராம், பக்கத்தில் வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இது நம்ம சொல்லி பக்கத்தில் வர விடாம, அதனாலதான் எல்லாவற்றையும் எப்படி செலுத்தணுமா, ஸ்தோத்திரத்துடனே கூடிய மனிதர்களுடைய துதி. ஏன்னா ஆண்டவர் மனுஷன் அதுக்குன்னு தான் படைச்சார். அப்ப நம்ம அவரை தூதர்கள் கஷ்டத்தில் இருந்தல்ல துதிக்கிறது, நாம கஷ்டத்திலிருந்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் அதை எவ்வளோ பிரியப்படுறார். நம்ம துதிக்கும் போது அவர் சமீபமாய் வருகிறார். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எனவே நல்ல துதிக்கணும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நம்ம இணைந்து துதிப்பது அது தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது, எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்து வர முடியாது. நல்லா வரணும்னு நினச்சி சிக்காயிட்டா முடியாதுல்ல, முடியாது. கிடைக்கிற தருணங்கள் நம்ம ஆண்டவர் பிரைஸ் பண்ணிட்டேன் துதிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பரலோகம் போக விரும்புகிறவர்கள் ஆராதிக்க பழகிக்கொள்ளுங்கள். ஆமே. அங்கே பிரசங்கம் கிடையாது, அங்கே காத்திருப்பு கூட்டம் கிடையாது, அங்கே கட்டவிழ்க்கும் உபவாச ஜபம் கிடையாது, அங்கே 21 நாள் உபவாச ஜபம், வாக்குத்தத்த ஆராதனை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்கே எப்பவுமே சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து தந்தார். அந்த வார்த்தையை கொஞ்சம் தியானித்து நம்ம செபிக்க போகிறோம். 86வது சங்கீதம், 86வது சங்கீதம், அதனுடைய 17வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அடையாளத்தை காண்பித்தருளும். இது எழுதியிருப்பது 86 சங்கீதம் என்று தமிழ் பைபிள்ல. ஆனா பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கிறது என்றால் தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஃபேவரான, அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரலாம்.
இந்த அடையாளம் யார் பார்க்கிறதுக்கு? நம்ம நிறைய அடையாளம் பார்த்தாச்சு. பகைஞர் கண்டு. இது ஒரு அவிசுவாச வார்த்தை அல்ல. கிதியோன் கேட்டது தனக்கு நம்பிக்கை உண்டாகு. ஆண்டவரே நீங்க அனுப்புறீங்கன்னா போறேன், ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு சைன் கூட. இப்ப தாவீது சொல்லுகிறது, ஆண்டவரே ஆண்டவரே உங்க வல்லமையை காட்டி அவங்கள அடிங்க, இப்படி பண்ணுங்க. அப்படி கேட்கறதுக்கு மேல நீங்க எனக்கு சப்போர்ட்டா நிக்கிறீங்கிறத அவங்கள பார்க்க வச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க ஏன்னா தாவீதுக்கு பேரண்ட் இருக்கிறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க, ஆனா வரமாட்டாங்க. தாவீதுக்கு ஒரு பிரச்சனைனா சகோதரர்கள் இருக்கிறாங்க, வரமாட்டாங்க. ஊரார் இருக்கிறாங்க, கோத்திரத்தார் இருக்கிறாங்க, வரமாட்டாங்க. அதனால தாவீது சொல்ல, நான் தனித்து இருக்கிறேன், நீர் வலதுபுறத்தில் பாருங்க, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை தேற்றுறதுக்கு துணையா நிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அவங்க எல்லாம் பார்க்கட்டும் ஆண்டவரே, பார்க்க வச்சிருங்க. எனக்கு துணை செய்கிற, என்னை தேற்றுகிற, என்னை தப்புவிக்கிற, எனக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுக்கிற, இறங்கி வருகிற ஒரு கர்த்தர் உண்டு என்பதை சத்துரு தலை கவிழ்ந்தோ நித்தமோ என்னை தேற்றிடும், என்னை தேற்றிடும் ஆடையா இயேசுவே, இயேசுவே இன்று காட்டிடுமே, என்னை தேற்றிடும் இயேசுவே இன்று. ஹல்லேலூயா. எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்கும் போது என்னாகமம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி எல்லார்ட்டும் ஒவ்வொரு கோலா வாங்கு. இங்கே கர்த்தர் முறுமுறுக்கிறவங்களை எப்படி அட்டாக் பண்றார் பாத்தீங்களா? நம்ம அதாவது சில இது நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைக்குள்ள கொஞ்சம் தியானிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த இடத்துல எல்லார்ட்டும் கோலை வாங்குங்கிறார். எல்லார்ட்டும் வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல ஆரோனின் பேரை எழுத கடவாய். 4 அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே எவைகளை. அந்த இடத்துல நம்ம மாம்சம் என்ன சொல்ல தெரியுமா? வேற ஒன்னையும் வைக்க அலோவ் பண்ணாதீங்க ஆண்டவர், ஏன் கோலை மட்டும் வைங்க. நிந்தித்தவர்களுடைய கோல், நிந்திக்கப்பட்டவனுடைய கோல் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தாங்க முடியல. என்ன காயப்படுத்துறவங்க என் பக்கத்துல இருந்து ஆராதிக்கிறாங்களா, என்னால சகிக்க. ஒன்னு அவங்கள சர்ச்சை மாத்த சொல்லுங்க, இல்லைன்னா என்னை எடுத்துக்கொள்ளும். ஆமென். சாட்சி பெட்டிக்கு முன்னாடி எல்லாத்தையும் வை. என்னை தேற்றிடும். வச்சாச்சு. 6 சொல்லப்பட்டிருக்கிறது, 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல். ஆமென். அப்பொழுது, அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த 11 நடுவில் தான் இருக்கணும். இது தேவனுடைய தீர்மானம். அவன் நிந்திக்கிறாங்க ஆண்டவரே, முறுமுறுக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவர் இதை செய்யறதை எதுக்கா 5 சொல்லப்பட்டிருக்கிறது,
இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு, இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பை உங்களை விட்டு ஒழிய பண்ணுவேன் தானே சொல்லியிருக்கணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஏன் அப்படி சொல்லுகிறார்? உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறார். உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். சபையை துன்புறுத்தின பவுலை பார்த்து கர்த்தர் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று தான் கேட்டான். ஆமென். அதனால தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமான முறுமுறுப்புகள், நிந்தைகள், ஆமென், அதை நீங்க வச்சிட்டு இருக்காதீங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னு அவர்கிட்ட போயிடும். அதை எப்படி ஒளிய பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நீ எல்லா கோத்திரத்திலிருந்தும் கோலை வாங்கி அவனவன் கோத்திரத்தில் அந்தந்த கோத்திரத்தின் பெயரை எழுதிட்டு சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வை. திருப்பியும் அங்கதான் போய் இருக்கணும் ஆண்டவரே, அங்கதான் போய் இருக்கணும். திருப்பியும் அதே இடத்துல தான் போய் உட்காரணும் ஆண்டவரே, அதே இடத்துல தான் போய் உட்காரணும். திருப்பியும் அதே வீட்டில் தான் இருக்கணும், அதே வீட்டில் தான் இருக்கணும். ஆமென். அதாவது சில நேரத்தில் நமக்கு தாங்க முடியாது. ஆண்டவரை இவ்வளவு துணிகரமா காயப்படுத்துறவங்களும் உங்க கூட உங்க சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. ஆமென். நான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு உயர்த்தும் போது அவங்களும் உயர்த்துறாங்க. உண்மையிலே நீங்க யார் பக்கம்? ஆமென். அல்லேலூயா. எனக்கு சம்பளம் தராத மேனேஜரும் சர்ச்சில் தான் வந்து ஆராதிக்கிறாங்க. அவங்களும் பந்தி எனக்காக நொறுக்கப்பட்டீரேன்னு உருகிறாங்க. உண்மையிலே நீங்க யார் பக்கம்? 12 கோத்திரம் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வை. ஆமென். நம்ம நினைக்கிறது வேற. உடனே ஆண்டவர் வந்து அந்த கோலை முறித்து போடு. ஆமென். நீ அந்த கோலை எழுதி இந்த லேவி கோலை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வை. வச்சுட்டு ஆண்டவர் சொல்றார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் என்னை தேற்றிடும் இயேசுவே. 6வது வசனத்திலே கடைசி பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே. ஆமென். ஆரோனுடைய கோல் நிந்திக்கிறவர்களுடைய கோல்களுடனே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் வந்து அடுத்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த நிலையில தான் வைப்பார். ஆமென். இன்னும் கர்த்தர் இது நடுவில் தான் வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் எனக்கு அடுத்து வேற ஒண்ணு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். 7வது வசனத்தில் அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். 8வது வசனம், மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. முந்தின நாள் வச்சாச்சு. மறுநாள் அப்போ நைட்டு ஒரு வேலை நடக்குது. அந்த வேலையை நடத்துறது யாரு? கர்த்தர். மோசே கையில் எத்தனை கோல்கள் கொடுக்கப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. மோசே தொட்டது எத்தனை கோலை? எத்தனை கோத்திரம்? ஸ்பீடா இருக்கணும். எத்தனை கோத்திரம்? மோசே தொட்டது எத்தனை கோத்திரத்தை? எத்தனை கோல்களை? ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கோல். மோசே கைப்பட்டது எத்தனை கோல்கள்ல? 12 கோல். ஆனா கர்த்தர் கைப்பட்டது தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல்ல மட்டும். இதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. மோசேயின் கைப்பட்டது 12 கோல்லையும் மோசே கைப்பட்டுச்சு. ஆனா
ஆனா கர்த்தருடைய கை, கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய நினைவு, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய திட்டம் தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அந்த கோல்களுடனே, ஆரோனின் கோலும் அந்த கோல்களுடனே இருந்தது. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து ஒரே ஒரு கோல் அதுல இருந்து, ஆமென், ஒரே ஒரு கோல். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தேற்றிடும் இயேசுவே. சாமுவேலுடைய பார்வை பட்டது ஈசாயின் வீட்டில் இருந்த 7 பேர் மேல. கர்த்தருடைய பார்வை பட்டது ஒதுக்கப்பட்ட தாவீதின் மேல. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல். ஆமென். அடுத்த நாள் வந்து பார், மறுநாள், மறுநாள். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நாளைக்கு, 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 இந்த நம்பிக்கை தான் அவன் தொடர்ந்துட்டே இருக்கும். ஏன், அவனுடைய கடைசி கூட, அவன் விடுகிற லாஸ்ட் மூச்சுல கூட, அந்த கடைசி ஒரு வாட்டி கண்ணை மூடுவான் தெரியுமா, அப்ப கூட அவனுடைய நம்பிக்கை இருக்கும், நாளைக்கு நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தான் கண்ணை மூடுவான், அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாள் தூங்கவே போவான். இன்னைக்கு நார்மலா தான், இன்னைக்கு எல்லாரோட கூட, இன்னைக்கு எல்லாரோட கூட ஆரோனுடைய கோலும். ஆமே, ஆமே. எத்தனை நம்புறீங்க? ஒரு நாளை வச்சிருக்கிறான், ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. இந்த வசனத்தை வாசிங்க. சகரியா 14:6, 14:7, 14:6 நினைக்கிறேன். சகரியா 14:6, 6, 7, 5, 7. ஒரு நாள் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் ஒரு நாள் உண்டு. நம்ம சில பயங்கர டயலாக், ஒரு நாள் எனக்கு வரும் அப்படி. ஆமே, ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா, ஒரு நாள் உண்டு. இதான் மறுநாள். எல்லாரும் சொல்லுங்க, மறுநாள், மறுநாள். இன்னைக்கு ஆரோனின் கோல் எப்படி இருக்கு? மற்ற கோல்களுடனே கூட. அப்ப நான் என்னை நீ விசேஷமா தெரிந்தெடுத்து எனக்கு தரிசனம் கொடுத்து எனக்கு எனக்கு அபிஷேகத்தை கொடுத்து நார்மலா தான் வச்சிருக்கிறீங்க, கூட்டத்துக்குள்ள தான் வச்சிருக்கிறீங்க. மறுநாள், மறுநாள். ஹல்லேலூயா. ஆதாம தூங்க வச்சுட்டு தான் சில காரியத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. மறுநாள் தெரியாது. மோசே எதிர்பார்க்கவே இல்லை, மோசே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரே இரவுல ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகல். நம்ம பகல்ல நடக்கும் நினைச்சிட்டு இருப்போம், நடக்காது. நைட்டு நடக்கும் நினைச்சிட்டு இருப்போம், நடக்காது. ஆனாலும் நம்ம நினைக்காத நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, எல்லாரும் சொல்ல, ஒரு நாள் உண்டு. ஆமே, ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், ஒரு நாள் உண்டு. ஆமே, ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, நான் அவரை தெரிந்தெடுக்கல, அவர் என்னை தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை. இப்போ வச்சாச்சு. ஆரோனுடைய கோல் எப்படி இருந்துச்சுதான்? துளிர்த்திருந்தது. நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அது என்ன செய்தது? கொடுத்தது. அது என்ன செய்தது? தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்பவுமே ஆசீர்வாதமா தான் இருப்பான். ஆமென். கொடுத்தது. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. எடுத்ததல்ல, கொடுத்தது. நான் தெரிந்து கொண்டவன். நேற்று வரைக்கும் இந்த கோளுக்கு இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. ஆமாம், நேற்று வரைக்கும் ஆரோனின் கோலும் மற்ற கோத்திரங்களின் கோள்களுடனே கூட இருந்தது. நமக்கு தேவன் திறக்கிற வாக்கு தத்தெல்லாம் பார்த்தா
ஆமே. ஆனா எப்படி இருக்கிறோம்? ஆரோனின் கோலும் மற்ற கோல்களோட நடுவே. ஆனா வார்த்தை என்ன? ஆமே. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள். ஆண்டவரே, என் மனைவியே பக்கத்துல வர மாட்டேங்கிறான், என் புருஷனே பக்கத்துல வர மாட்டேங்கிறேன், என் பிள்ளைகளே வரமா. நீங்க என்னன்னா உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள். ஆமென். ஒரு நாள் வரும், மறுநாள் 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 மோசே சாட்சி கூடாரத்தில் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல. 12 பேர்ல ஆமென் 11 பேர் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் ரெட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த 12 பேர் கூட்டத்தை மக்கள் பார்க்கும்போது முதல்ல யார் கண்ணுக்கு தெரியும்? ஏன் ஒரு வித்தியாசம் இருக்கு. 11 பேர் ரெட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க. யார் கண்ணுக்கு தெரியுமா? ஒயிட் ஷர்ட். நேத்து வர ஆரோனின் கோல் தனியா தெரியாது. அது ஆரோனின் கோல் எதுன்னா அதுல போய் பார்க்கணும், அந்த பேர் எழுதியிருக்கோம்ல, அதை வச்சுதான் தெரியும். இன்னைக்கு ஆரோனின் கோல் என்பது பேரை வச்சல்ல, கர்த்தர் கொடுத்த வாழ்வை வைத்து, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வைத்து. ஆமென். ஹல்லேலூயா. உள்ள வந்ததுமே எடுத்ததுமே மோசேக்கு எதுதான் தெரியுது? இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வித்தியாசம் தெரியல. ஒரே வீட்டில் தேவனை ஆராதிக்கிறவங்களும் இருப்பாங்க, தேவன் யாருன்னு கேட்பவங்களும் இருப்பாங்க. வித்தியாசமே தெரியல, வித்தியாசமே தெரியல. ஆனா ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் 9வது வசனத்துல, அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் காண வெளியே கொண்டு வரான். எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டாங்க. எப்படி வாங்கியிருப்பாங்க? 11 கோலும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரு கோல் மட்டும் வித்தியாசமா இருக்கு. எப்படி வாங்கியிருப்பாங்க? அந்த கோல் ஏன் கோலா? இல்ல வாங்கோல் இதான். இதை வாங்கும்போது கண் எங்க இருக்கும்? சிலர் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பக்கத்து பிளேட்ல இருக்கிற சிக்கன் தான் கண்ணில். எங்க அப்பா 2 தோசை மட்டும் வாங்கி தராரு, அந்த பிளேட்ல அவங்க கோலை வாங்கும்போது கண் எங்க இருக்கும்? தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நேத்து வர பார்க்க பிடிக்காத கோல், நேத்து வர சாதாரண கோல், இன்னைக்கு ஹல்லேலூயா ஆமென் பகைஞர் கண்டு ஆச்சரியப்படும்படிக்கு, வெட்கப்படும்படி. நேத்து வர என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? எங்க கூட ஆரோனுடைய கோலை கொண்டு வைக்கிறது, எங்க கூட இந்த கோலை வைக்கிறது. ஹல்லேலூயா. இது அவர்களுக்கு குறைச்சலா இருந்திருக்கும். இப்போ கர்த்தர் சொல்றார், எல்லாருடைய கோல்களையும் அவங்கவுங்க கோத்திரத்துக்கு கொடுத்துக்கோங்க. 10வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும்படி அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இனி அடுத்த வார்த்தை தான், இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் யாரு? யாரு? ஜனங்கள். அப்போ யாரை நிந்திச்சாங்களோ, யாரை ஒடுக்க நினைச்சாங்களோ, அவனால இப்ப அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் தாவீது கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இந்த ஆரோனின் கோல், இவன் எப்படி வாழலாம்? அவன் வாழ்ந்ததுனாலதான் நீங்கள் சாகாம இருக்கிறீங்க. இதை கர்த்தர் காண பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
தெரிந்து கொள்ளப்பட்டவனை ஒதுக்குறவங்களுக்கும் வாழ்க்கை அவனால தான். யோசேப்பை அழிச்சிடணும்னு நினைச்சாங்க. யோசேப்பு இந்த நிலையை அடையவே கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த நிலையை அடைஞ்சதுனால தான் அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த நாள் வரும், மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியா, அறிந்து கொள்ளும்படியா. ஹல்லேலூயா. யோசேப்பு சொப்பனத்தை சொல்லும்போது சகோதரர்களுக்கு கேட்க பிடிக்கல. ஆனா அதே சகோதரர்கள் தகப்பன்ட்ட வந்து சொல்றாங்க, அவன் அதிபதியா இருக்கிறான். அவன் எப்படி சொல்லியிருப்பாங்க? அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தா, அவன் அதிபதியா இருக்கான். அப்படி இல்லை, அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் வா, அவன் கிங்குக்கு அடுத்து இருக்கிறான் வா. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பு எதிர்பார்த்தார். ஆனால் எக்ஸ்பிரஷன் மாறிட்டு அவனை எக்ஸ்பிரஸ் வேகத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியாலேயே இருக்க. இப்போ ஓடி வராங்க, அப்பா அங்க பாருங்கப்பா வண்டி வந்துருக்குப்பா, அது நம்ம தம்பி அனுப்புன காருப்பா. ஆமாம். இந்த பாதி உறக்கத்தில் எழுப்பி யோசிப்பு கார் உண்டா அப்படி கேட்காதீங்க. அப்படி சிலர் திடீர்னு ஒரு ஒரு விழிப்பு வரும் சிலருக்கு. அப்படிப்பட்ட கிருபை விட்டவங்களும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எல்லாரும் அவர்கள் கண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலது கருத்தை அப்படியே உயர்த்து, இடது கருத்தை இருதயத்தில் வைத்து, நீர் என்னை தெரிந்து எடுத்ததை நான் நம்புறேன் பான்னு சொல்லுங்க. இதை மட்டும் நீங்க உங்க இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, நான் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்பதை நம்புறேன். அப்படி 2 நிமிஷம் முழங்கால் போட முடியுமா? இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண போறோம். முடிஞ்சவங்க, மற்றவங்க சேர்ல உட்கார்றவங்க அப்படி உட்காந்துக்கோங்க. ஏண்டவர்கள் நான் நம்புறேன், இதை நம்புறேன். ஏன்னா இல்லைன்னா நான் இவ்வளவு நாள் தேவ சமூகத்தில் நிற்க வாய்ப்பே கிடையாது, நிற்கவே முடியாது. நான் யார் என்பது உமக்கு தெரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கு தேவன் பயன்படுத்து, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு? உதவாத என்னில் நீர் அப்பா, நீங்க இல்லாம என் பொழுது அவே ஜீசஸ், நீங்க அமே, நீங்க இல்லாம தேவகுமாரா நினைச்சுக்கோங்கப்பா. தேவகுமாரா நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா நான் வாழ்ந்துருவேன். என்ன மறந்தா எங்க போவா? நீங்க glory lama shekarama dolarama அப்பா தேவகுமாரா அப்படியே கண்களை மூடி முடிந்த அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட எல்லாரும் கண்களை, நீங்க என்ன தெரிந்தெடுத்திருக்கிறீங்க என்பதை நான் நம்புறேன். என் கோலை துளிர பண்ண போறீங்க. ஆமா, யாரும் அறியாத ஒரு இரவுல எனக்காக நீங்க சிலவற்றை செய்ய போறீங்க. மறுநாளில அதை எல்லா கண்களும் காண போறாங்க. மறுநாளில நான் இதை நம்புறேன். நீரனை தேடி வந்து நீரனை தெரிந்தெடுத்தீர். நீர் எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்து.
உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. என்னை தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊர்ல இருந்து என்ன தெரிந்தெடுத்தீங்க, இந்த சமுதாயத்திலிருந்து என்ன தெரிந்தெடுத்தீங்க, இந்த குடும்பத்திலிருந்து என்ன தெரிந்தெடுத்தீங்க, இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே. எவ்வளவு அன்பு ஆண்டவரே, எவ்வளவு பாசம்பா, என்ன தெரிந்தெடுத்தீங்க. தகுதி இல்லை என் இயேசுவே, நீரந்தன் வீட்டில் வருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளவும் தகுதி இல்லை ஐயா. எந்தன் பாவதோஷங்கள் கொடியதை ஆயன்மை கருணை காட்டவர். ஏன் என்னை தெரிந்து கொண்டீ புரியவில்லை, ஏன் என்னை தெரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ. எனக்கு தெரியல ஆண்டவரே, ஏன் என்னை உயர்த்தினே. ஆமே நாடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆமே அரியணை ஏற்றி அழகு பார்த்தே, அரியணை நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகளை நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட ஏசப்பா, 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 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆரோனின் கோல் ஒரு நாளில அத்தனை கண்கள் காண அது வித்தியாசப்படுத்தப்பட்டது போல எனக்கும் நீர் அனுகூலமான அடையாளத்தை செய்ய போகிறே. என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாக நீர் என் வாழ்க்கையில் துளிர்விட பண்ண போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மறுநாளிலே ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு துவங்கி நம்பிக்கையோடு முடியுங்கள். ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு. அவன் முந்தின இரவு யோசேப்பு நினைச்சிருப்பானா நாளைக்கு என் சரித்திரம் மாற போகிறது என்று? இல்ல. ஆனா யோசேப்பு மேல தரிசனம் இருந்தது அல்லவா, அவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்லவா. யோசேப்பு மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டா. உன்னை எதற்காய் தேவன் தெரிந்தெடுத்தாரோ அதை நிறைவேற்றுவா. வெண்கல வில்கள் உன் கரங்களால் வளையும்படிக்கு உன்னை பழக்குவிக்கிறவர் உன்னுடைய உயர் தலத்திலே உன்னை நிறுத்துவார். எல்லாரும் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய கோலை மட்டும்தான் அவர் தொடுவார். ஆமே, அவங்க கூடவே பேசிட்டு இருக்கிறார், பழகிறார். ஆமே, நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள், தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஒரு நாள் வரும், எல்லாரும் பார்ப்பாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா என்று மற்றவர்கள் பார்த்து ஏங்கும்படி கர்த்தர் உங்கள் வாழ்வை துளிர்விட செய்வாராக, துளிர்விட செய்வாராக. விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். கிருபையாய் தெரிந்தெடுத்தீரே, நம்பி காத்திருக்க
உம்மால் எங்கள் வாழ்வு துளிர்விடப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இந்த வார்த்தை ஒவ்வொருவர் மேலும் விசுவாசத்தினால விதைக்கிறேன். அப்படியே பலனை காணப்படும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.